ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரம்யா மெமரிஸ் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை 1 அன்னைக்கு எங்களோட டே எப்படி போச்சு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆயிருக்கும் இந்த காலங்கண்டை வந்து லாங் வீடியோலாம் நான் ஷேர் பண்ணி, ஏன்னா அது வேறொரு இடத்துல இருந்துச்சு. இப்போ மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்து கொண்டு வந்தாச்சுங்க. வயலுக்கு தான் கொண்டுட்டு போகிறேன். கொண்டு போய் மாடை கட்டிட்டு ஒரு முக்கியமான வேலையுமே இருக்குது. அது என்ன வேலை அப்படிங்கிறத வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காலங்கண்டை நான் எப்போவுமே பின்னாடி விட்டு நடந்து வருவேன். அப்போ நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க, அக்கா முன்னாடி விட்டு நடங்க அதான் சேஃப்னு. முன்னாடி விட்டால் போவே மாட்டாங்க, பின்னாடி விட்டால் ஒருன்னு நம்ம போகிற வழியெல்லாம் வரும். அதனால தான் அப்படி வர்றது. என்னனால காலங்கண்டை ஏன் காமிக்கலை அப்படின்னா, பக்கத்தில் ஒரு தோப்பு இருக்குங்க, அங்கே தான் வந்து கொண்டு போய் கட்டி போட்டிருந்தோம். இப்போ வயலில் கருதெல்லாம் அறுத்துட்டாங்க. சரி நீ நம்ம வந்து வயலில் கொண்டு போய் கட்டி போட அவுத்துட்டு வர செய்யலான்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கு வந்து பிடிச்சிட்டு வந்தாச்சு. நெல் அறுவடையெல்லாம் முடிஞ்சிச்சுங்க. நம்மளோட தாங்க, ஆனால் விவசாயம் நம்ம பண்ண கிடையாது. 3 வருஷமாக வேறவங்க கிட்ட தான் விட்டுருக்கோம். அவங்க தான் விவசாயம் பண்ணிவிட்டு ஒன்று நெல்லாக கொடுப்பாங்க, இல்லை எங்களுக்கு அமௌண்ட்டாக கொடுங்கன்னா அவங்களே நெல் போட்டுட்டு அமௌண்ட்டாக வந்து கொடுத்துருவாங்கங்க. ஒன்றுக்கு நாளே நம்ம வீட்டுக்கு வேண்டிய வைக்கோல்லாம் கொண்டு வந்தாச்சுங்க. நட்டிருந்தவங்களும் வைக்கோல் எல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதில் ஒரு 5 கட்டு வந்து மாடு எல்லாம் குத்தி உடச்சிருச்சுங்களாம். அவங்க வண்டியில் எடுத்துகிட்டு போக முடியாமல் இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. எங்கிட்ட கால் பண்ணி இந்த மாதிரிக்கே வைக்கோல் வயல்லே கிடக்கு, போய் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வைக்கல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வயலுக்கு வந்தோம். எங்கள் வீட்டுக்காரங்க எங்களுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. 1-2 கட்டை அப்படியே தூக்கிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. மற்றதெல்லாம் சாக்கு வச்சு நல்லா டைட்டாக கட்டி அப்புறம் தான் தூக்கிட்டு போனோம். நான் ஒரு 3 கட்டு, எங்கள் அத்தை ஒரு கட்டு, எங்கள் வீட்டுக்காரங்க ஒரு கட்டு, 5 கட்டு தூக்கிட்டு போனோங்க. காலையிலே போயிட்டோமா, நல்லா பனி பதத்துக்கும் அதுக்கும் நல்ல வெயிட்டாக இருந்துச்சு. சாக்கெல்லாம் வச்சு நல்ல முகம்லாம் தெரிகிற அளவுக்கு, பாது தெரியணும்ல அந்த அளவுக்கு தான் கட்டி தூக்கி விட்டுருந்தாங்க. இருந்தாலும் போட்டுடணும்னு சொல்லிட்டு ஓயாமல் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நல்லபடியாக இந்த கட்டை வந்து வீடு கொண்டு போய் சேர்த்துட்டேங்க. 2 கட்டு நல்லா தாங்க போய்கிட்டு இருந்துச்சு. 2 கட்டும் எங்கனையும் போடலை, டைரெக்டாக வீட்டுக்கே கொண்டு போயாச்சு. ஆனால் அந்த கடைசியாக கொண்டு போன ஒரு கட்டு மட்டும் பார்த்திங்கன்னா முள் பிடிச்சி இழுத்து வீட்டுக்கிட்ட போயிட்டு அங்கே கொண்டு போய் கீழே போட்டுட்டேங்க. சித்திரை 1 அன்னைக்கு கோயிலுக்கு போகிறதாங்க பிளானு. ஆனால் அதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு வேலை வந்துடுச்சு. சரி என்ன வேலை இருந்தாலும் பரவாயில்ல, வைக்கோலை முதல்ல கொண்டு போய் வீடு சேர்த்துலான்னு சொல்லிட்டு தான் காலையிலே களத்தில் இறங்கியாச்சு. ஒரு கட்டு வயலில் விழுந்துருச்சு. இந்த ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது வந்து ஞாபகம் இல்லாமல் மேலே இருக்க தகரம் தட்டி விட்டு கீழே போட்டுட்டேங்க. இதுதாங்க ஃபஸ்ட்டு கொண்டு வந்த கட்டு. கொட்டை வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். ஆனால் மேலே இருந்த தகரத்துக்கு கீழே குனிஞ்சு வரணுங்கிற ஞாபகம் இல்லாமல் கீழே தட்டி விட்டு போட்டேன். அதுக்கப்புறம் தூக்க முடியலை, அப்படியே போட்டு போயிட்டேன். சரின்னு கடைசியாக தூக்கி அதையுமே போட்டுட்டேங்க. நாளே வைக்கோல்லாம் வந்துடுச்சுன்னு சொன்னேனே, கொட்டத்துக்குள்ளேயே தான் அடைஞ்சி வச்சுருக்கோம். இப்படி தான் ஒரு 4-5 வருஷமாக இந்த சீட்டு எதுக்கு போட்டோமோ இல்லையோ வைக்கோல் வைக்கிறதுக்கு நல்ல யூஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. 3 முறை வயலுக்கும் வீட்டுக்கும் திருப்பியிருப்பேங்க. அதுக்குள்ளே என்னோடய ஃபேஸை பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. விறுவிறுத்து என்னென்னோ மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தான் கொட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்ப வேண்டியது இருந்துச்சு. அதுவா இது அப்படிங்கிற மாதிரிக்கே குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க. அன்றைக்கி சும்மா கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வரதா தான் பிளானு. எங்கள் குட்டீஸ் வந்து நாங்கள் மொட்டை போடுறோமா அப்படின்ட்டாங்க. எப்பவும் எடுக்கிறதா, இந்த வருஷம் எடுக்கிற பிளானே கிடையாது. திடீர்னு பசங்க எடுக்கிறோன்னு சொன்னோன்னா அப்போ நானே எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்காரங்களும் மொத்தம் 3 மொட்டை எடுத்துட்டாங்க. அப்புறம் மச்சான் பசங்களுமே எடுத்திருந்தாங்க. இவங்களும் வந்திருந்தாங்க. எல்லோரும் கோயிலில் போய் நல்லா சாமி கும்பிட போயாச்சுங்க. நாங்கள் போகிறதுக்குள்ளே எங்கள் பங்காளியே எல்லோரும் சாமி கும்பிட்டு வீட்டுக்கே போயிட்டாங்க. ஏன்னா நாங்கள் போனது அவ்வளோ லேட்டு. நல்லா ஃப்ரீயாக போய் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. கடைசி கோயிலில் கும்பிட்டதுக்கப்புறம் இந்த கோயிலுமே வந்து கும்பிடுவோங்க. இது கமாய்க்கில் இருக்கும். இந்த வியூ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். பெரும்பாலும் தண்ணி இருக்கும், எப்போது ஒரு டைம் தான் தண்ணி இருக்காது. கமாய்க்கில் இருக்கிறதுனால சூப்பராக சிலுசிலுன்னு நல்லா இருக்கும். எல்லோரும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஒரு கோயில் மட்டும் அன்றைக்கி கும்பிடலைங்க, நிறைய கோயில் கும்பிட்டோம். ஏன்னா அது எப்போவுமே உள்ள இன்றைக்கி ஏதோ ஒரு டூர் போன மாதிரி தாங்க. 11 மணி 12 மணிக்கு கிளம்பியிருந்தாலும் வீட்டுக்கு வந்து சேர 4 மணி ஆயிடுச்சு. ஏன்னா எல்லா கோயில்லையும் கொஞ்சம் நேரம் போய் சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் இருந்து எந்திரிச்சு வர்றதுனால நல்லா டைம் ஆயிடுச்சு. சித்திரை மாத வெயில் பயங்கரமாக தான் இருக்கும். இருந்தாலும் அன்றைக்கி ஒரு நாள் குட்டீஸுங்க கூட அப்படியே நடந்துக்கிட்டே ஒவ்வொரு கோயிலாக போயிட்டு வர்றது அது ஒரு விதமான ஜாலி. பசங்கள்லாம் ரொம்ப எக்ஸைட் பண்ணியிருப்பாங்க, அந்த ஒரு நாள் எப்போ வரும் எல்லோரும் சேர்ந்து போகலான்னு சொல்லிட்டு. அடிக்கிற வெயிலுக்கு போகும்போதே கலரும் வாங்கிட்டு போயாச்சுங்க. ஆளுக்கு ஒரு டம்ளர் அங்கேயே ஊற்றி கொடுத்து பசங்க எல்லோரும் குடிச்சிட்டு அப்படியே நடக்க மறுபடியும் ஆரம்பித்தாச்சுங்க. வருஷத்தோட நாள் இந்த ஒரு நாளை வந்து நாங்கள்லாம் மிஸ் பண்ணக்கூடாது, எப்படியாச்சும் கோயிலுக்கு போயிடணும் குட்டீஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டுன்னு சொல்லிட்டு நினைப்போம். இந்த தடவையுமே சூப்பராக போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சு.
போது ஆட்டோவில் தாங்க போனோம். அதுக்கப்புறம் இடையில கொஞ்சம் கோயிலெலாம் விட இருக்கிறதுனால ஆட்டோக்காரங்களை போக சொல்லிட்டு நாங்கள் நடந்தே தான் போவோம். கடைசியில் ஒரு கோயில் இருக்கும், அங்கே போயிட்டு தான் மறுபடியும் ஆட்டோ வர சொல்லி அப்புறம் வீட்டுக்கு கிளம்புவோங்க. போகிற வழியெல்லாம் இது மாதிரி தான் கம்மா கருவை எல்லாத்தையும் கடந்து தான் கோயிலுக்கு போவோம். இதுக்கு இடையில ஒரு சிவன் கோயில் இருக்குங்க, அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அது ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நடந்தே போய் அந்த சிவன் கோயிலையுமே சாமி கும்பிட்டோங்க. நான் சொல்கிற கோயில் இதுதான். நல்ல வேப்ப மரத்தடியில் குழுன்னு ரொம்ப அழகாக அந்த லிங்கம் போல் இருக்கும். இதுக்கு பேரே லிங்கத்தடின்னு சொல்லுவாங்கங்க. இந்த கோயில் எங்கள் எல்லாரோட ஃபேவரேட். இதுதாங்க கம்மாக்கரையில் இருக்க கடைசி கோயில். இதுலேயுமே நல்லபடியாக சிவன்கிட்ட சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கோயில் இருக்குது, எங்களோட குலதெய்வ கோயில் தான் அதுவும். அங்கே போய் சாமி கும்பிடுவோம். அங்கே வந்து அன்னதானமே கொடுப்பாங்க. நடந்து போன களைப்புக்கு வயிறார நல்ல சாப்பாடு சாம்பார் வச்சு நல்ல காய்கறியெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே ஊருக்கு ரிட்டன் கிளம்பியாச்சுங்க. ஆட்டோ வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போகும்போது தான் ஒரு மாதிரி டயர்டாக இருந்துச்சு. நல்லா அன்னதானம் சாப்பிட்டு வரும்போது ஐஸெல்லாம் சாப்பிட்டு வயிறெல்லாம் குழுன்னு நல்லா வீடு வந்து சேர்ந்தாச்சுங்க. யாருக்கு இந்த மாதிரி ஃபேமிலியோட கோயிலுக்கெலாம் போகிறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள். பகலோடு முடிக்கலை, நைட்டுமே மறுபடியும் தொடரும். எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கோயிலில் சாமி கும்பிடுவாங்க. அங்கே போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கே அன்னதானம் கொடுப்பாங்க. அதையுமே கையோடு வாங்கிட்டு வந்து நாங்கள் வந்து பசங்களுக்கெல்லாம் கொடுத்து நாங்களும் சாப்பிட்றது. ஆக மொத்தம் அன்றைக்கி காலையில் இட்லி சமைச்சதோட வீட்டில் எதுவுமே சமைக்க கிடையாது. மதியானம் கோயிலில் சாப்பாடு, நைட்டு கோயிலில் சாப்பாடு, எல்லாரோட சாப்பாடும் அன்றைக்கி அன்னதானமாக தான் போச்சு. வருஷத்தோட நாள் மட்டும்தாங்க அப்படி. இனிமே தான் இருக்குது நமக்கு. மற்ற நாள் எல்லாம் நம்ம சமைக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.